அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பதிவிலே முருகப்பெருமானுக்கு எப்படி மயில் வாகனமாகியது, அதாவது 3 மயில்கள் முருகப்பெருமானுக்கு வாகனமாக அமைந்திருக்கிறது, அது எப்படி என்ற செய்தியை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இந்த பதிவு அமைகின்றது. முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் 3 மயில்கள் முருகனுக்கு வாகனமாக அமைந்திருக்கிறது. அதிலே நாமெல்லாம் பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு செய்தி, அதாவது முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையிலே யுத்தம் இடம்பெறுகிறது. சூரபத்மன் முதலாகிய அசுரர்களுடைய துன்பம் உலகத்திலே மேலோங்குகிற போது தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு அமைய முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய தீப்பொறியிலே இருந்து தோன்றுகிறார். அந்த முருகப்பெருமான் வளர்ந்து பல்வேறு ஆயுதங்களோடு வந்து சூரபத்மனோடு யுத்தம் செய்கிற போது அந்த சூரபத்மன் பல்வேறுபட்ட வடிவங்கள் தாங்கி வந்து முருகனோடு யுத்தம் செய்கிறார். அவை எல்லாவற்றையும் முருகப்பெருமான் தன்னுடைய ஆயுதத்தினாலே தாக்கி அழிக்கிற போது ஈற்றிலே ஒரு மாமரமாக மாறி முருகப்பெருமான் முன்பு நிற்கிறார். அந்த மாமரம் தலைகீழாக நிற்கிறது. அப்படி தலைகீழாக நின்ற அந்த மாமரத்தை முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தினாலே பிளக்கின்ற போது அந்த 2 கூறுகளும் சேவலும் மயிலுமாக மாறி முருகப்பெருமானை எதிர்க்க முற்படுகிறது. அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய அருள் பார்வையினாலே சேவலை தன்னுடைய கொடியிலே வைத்துக் கொள்கிறார். சேவல் கொடியாக மாற்றுகிறார். மயிலை தன்னுடைய வாகனமாக மாற்றி அருள் செய்கிறார். இது ஒரு செய்தி. ஆனால் ஏனைய 2 மயில்களும் எப்படி முருகனுக்கு வாகனமாகியது என்று பார்த்தால், இந்த தேவ அசுர யுத்தம், அதாவது இந்த முருகப்பெருமான் அசுரரோடு யுத்தம் செய்கிற போது அந்த யுத்தத்திலே சூரபத்மன் பல்வேறுபட்ட வாகனங்களிலே, அதாவது பல்வேறுபட்ட வாகனங்களிலே ஏறி முருகனை எதிர்க்க வருகிறார். அப்படி எதிர்க்கிற போது இந்திரன் பார்த்தால் முருகப்பெருமானை அசுரன் பல்வேறு வாகனங்களிலே வந்து யுத்தம் செய்கிறான், முருகப்பெருமான் வெறுமனே தரையிலே நின்று யுத்தம் செய்கிறாரே என்று பார்த்த இந்திரன் தான் ஒரு மயிலாக மாறுகிறார். அப்படி மயிலாக மாறிய இந்திரன் முருகப்பெருமானை தாங்கி நின்று அந்த யுத்தத்திலே முருகப்பெருமான் வெற்றி பெறுவதற்கு துணை நிற்கிறார். ஆகவே அந்த போர்க்களத்திலே இந்திரன் மயிலாக மாறி வந்தபோது ஒரு மயில் உருவாகிறது. அது இந்திர மயில். இதே போல முருகப்பெருமான் தன்னுடைய சிறு வயதிலே நாங்கள் அறிந்திருக்கிற ஒரு செய்தி, அதாவது அந்த ஒரு மாம்பழத்துக்காக இருவர், விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் போட்டி போடுகிற காலகட்டத்திலே விநாயகப் பெருமான் தன்னுடைய தாய் தந்தையை வலம் பெறுகிற போது முருகப்பெருமான் மயில் மீது ஏறி இந்த உலகத்தை வலம் வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த மயில் எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று நாங்கள் பலர் சிந்தித்து பார்ப்பதில்லை. அது முருகப்பெருமானுடைய சிறு பராயத்திலே அவர் வைத்திருந்த மயில். இந்த வகையிலே அது ஓங்கார மயில். ஓங்காரமே முருகப்பெருமானுடைய மயிலாக உருமாறியது. அந்த வகையிலே ஒன்று ஓங்கார மயில், மற்றது இந்திர மயில், மற்றது அசுர மயில். ஆகவே இந்த 3 மயில்களும் முருகப்பெருமானுடைய வாகனமாக மாறியது. இருந்தாலும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், முருகப்பெருமானாலே ஆட்கொள்ளப்பட்ட அந்த சூரபத்மனை இன்றளவும் முருகனுடைய வாகனமாக இருக்கிறார். இந்த வகையிலே தான் முருகப்பெருமானுக்கு 3 மயில்கள் வாகனமாக அமைந்தது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அளவிலே இந்த பதிவை நிறைவு செய்து மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.